பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 52வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பின்னே இருந்து காக்க கடவர் என்ற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுக்கு முன்னே உங்களை அழைத்த கர்த்தர் நடந்து போக போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நம்முடைய எல்லா எதிர்பார்ப்பும், நம்ம விருப்பமோ இது ஒன்றாய்த்தான் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு முன்னே போகும். வேதத்தில் வாசிக்க, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து செல்லும், இளைப்பாறுதல் தரும். தேவனுடைய சமூகம் கடந்து போகும் பொழுதே ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று சொன்னார். இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவர் தூதர்களை முன்னே அனுப்புவார், அந்த தூதர்கள் வழியெல்லாம் உன்னை பாதுகாப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தூதர்கள் முன்னே போகும் பொழுது ஒரு பாதுகாப்பு உண்டாகும் என்று சொன்னால், இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஸ்தோத்திரம், அவருடைய தயவு முன்னாடி போகும். அந்த தயவு போகும் பொழுது நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இன்னொரு வார்த்தை, அவர் நட்சத்திரத்தை முன்னே அனுப்புகிறார். இந்த நட்சத்திரம் முன்னே போகும் பொழுது சரியான பாதைக்கு அவங்களை கைட் பண்ணி நடத்தி கொண்டு போகும். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நட்சத்திரம் போகும்பொழுது ஒரு அற்புதம் நடக்குது, சமூகம் போகும்பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது, தேவ தூதர்கள் போகும்பொழுது அற்புதம் நடக்கிறது, தயவு போகும்பொழுது அற்புதம் நடக்கிறது. இவையெல்லாம் போகும் பொழுது அற்புதம் நடக்கிறது. எவ்வளவு உண்மையோ அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவர்களை உருவாக்கின நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்னே போக வேண்டும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். தூதர் போகும் பொழுதே அவ்வளவு பெரிய மேன்மை அப்படின்னா, சமூகம் போகும் பொழுதே அவ்வளவு பெரிய மேகம் அப்படின்னா, என்னை உண்டாக்கின வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உருவாக்கின ஆண்டவர் எனக்கு முன்னே போகும் பொழுது சமூகத்தினால் வராத காரியங்கள், தேவ தூதர்களினால் கிடைக்காத காரியங்கள், தேவ தயவினால் கிடைக்காத காரியங்கள், தேவன் கடந்து போகும் பொழுது நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வாரத்தை துவங்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிங்கள். ஆண்டவரே, எனக்கு முன்னே நீர் போக, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு முன்னே நீர் நடந்து போங்க, ஆண்டவரே என் எதிர்காலத்துக்கு முன்னே நீங்க நடந்து போங்க, என் பிள்ளைகளுக்கு முன்னே நீர் நடந்து போங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என்னுடைய கையின் பிரயாசத்துக்கு முன்னே நீர் போவீராக. நீங்கள் செபியுங்கள். நீங்கள் செபிக்க செபிக்க கர்த்தர் முன்னே போவார், கர்த்தர் முன்னே போவார். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் முன்னே போகும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். பிரைஸ் காட். எந்த சத்துரு உன்னை விழுங்கலாமே என்று வகை தேடினானோ, எந்த சத்துரு நீங்களும் உங்கள் குடும்பமும் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினானோ, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் முன்னே போகும் பொழுது எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படுவார்கள். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரங்களில் போகும் பொழுது பல சத்துருக்கள் வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் முன்னே போனபடியினால் எல்லா சத்துருக்களை சிதறடித்தது உண்மை என்று சொன்னால், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய், உங்களுடைய கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய், உங்களுடைய வேலைக்கு விரோதமாய் எந்தெந்த சத்துருக்கள் எல்லாம் எழும்பி நிற்கிறதோ எல்லா சத்துருக்களை சிதறடிக்கும்படியாய் உன் ஆண்டவர் முன்னே போகிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் அவரை வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நீங்க முன்னாடி போங்கப்பா, நீங்க முன்னே போகணும் ஆண்டவரே. பகல்ல மேக சம்பமாய் முன்னே போங்க,
இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் முன்னே போங்க. கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாய் முன்னே போங்க. கரடு முரடானவைகளை சமமாக்கும்படியாய் முன்னே போங்க. தடைகளை நீக்கி போடுகிறவராய் முன்னே போங்க. இந்த வார்த்தையை, வசனத்தை சொல்லி செபிக்க செபிக்க உங்கள் முன்னே கர்த்தர் போக போகிறார். ஓ பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை எப்படி ஆரம்பிக்க போறோம், இந்த வருஷத்தை எப்படி கடக்க போறோம், இந்த வாரத்தை எப்படி துவங்க போறோம், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க முன்னாடி போகும் பொழுது சகலமும் உங்களுக்கு வாய்க்கும், சகலமும் உங்களுக்கு கைகூடி வரும், சகல மேன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா காரணம், எனக்கு முன்னாடி போவது மனிதன் அல்ல, எனக்கு முன்னே போவது டாக்டர் அல்ல, எனக்கு முன்னே போகிறவர் வார்த்தையினால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர். பிரைஸ் காட். நீங்கள் நம்புங்கள், உங்கள் குடும்பத்துக்கு முன்னே அவர் போக போகிறார். ஓ பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைகளை பார்த்து பயப்படுறீங்களா? இந்த வசனத்தை சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு முன்னே நீர் கடந்து போக ஆண்டவரே. உங்க எதிர்காலத்தை பார்த்து பயப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் எதிர்காலத்துக்கு முன்னே நீர் கடந்து போகும். நல்ல வேலைக்காய் காத்திருக்கிறீர்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நல்ல வேலை வாய்ப்பை தருவதற்கு நீர் முன்னாடி போகும். கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தர் உங்கள் முன்னே போவா. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பின்னாலே காப்பார். பிரைஸ் காட். உண்பதாக மாத்திரமல்ல, என் பின்னாடியும் சத்துரு தொடாதபடி, என் பின்னாடியும் எதிரிகள் என்னை தாக்காதபடி கர்த்தர் என்னை பாதுகாப்பாய் நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி செபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு முன்பதாய், என் வாழ்க்கைக்கு முன்பதாய் நீர் கடந்து சொல்லும் ஆண்டவரே. எஸ் லார்ட், இன் ஜீசஸ் நேம். ஆவியானவர் நீர் கடந்து சொல்லுவீராக, தேவன் நீர் கடந்து சொல்லுவீராக, என் ஜனங்களுக்கு முன்னே நீர் கடந்து செல்லுவீராக என்று நான் செபிக்கிறப்பா. அவங்கள் பின்னே இருந்து பாதுகாப்பாய் நடத்துங்கப்பா. கோணலானவைகள் செவ்வையாகட்டும். நீர் முன்னே போகிறபடியினால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும். நீர் முன்னே போகிறபடியினால் சகலமும் அவர்களுக்கு நன்மையாய் வருவதாக அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அனாதை அல்ல, தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் முன்னே அவர் போகிறார், பின்னே அவர் பாதுகாக்கிறார். தைரியமா இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.